Hey, this is Venkat for venkatfin.com. உங்க வீட்டில் எல்லா நல்லதும் நடக்கட்டும். ரொம்ப முக்கியமா என்னன்னு பார்த்தோன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு ஹெல்த்துக்கு வந்து நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் அது ஆக்டிவா இருக்கணும். அந்த நர்வ்ஸ்ல அந்த பிரெயின் செல்ஸ்ல இருக்கிற அந்த நர்வ்ஸ் அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, அதையும் ரன்னிங் ஹேபிட் நம்ம ஓடுறது நடக்கிறது இதை வந்து அசோசியேட் பண்ணி ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நியூயார்க் யூனிவர்சிட்டியுடைய மெடிக்கல் ஸ்கூலுடைய அசோசியேட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஐ மீன் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தே ஹவ் பப்ளிஷ்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ரிசர்ச் பேப்பர். என்ன ப்ரூவ் பண்றாங்கன்னா, நீங்க ஓடும் போது when you're running or jogging, முக்கியமாக ஓடும் போது when you're running, அது வந்து உங்களுடைய பிரெயின் செல்ஸோட வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. அது வந்து இட் இஸ் மேக்கிங் ஷுர் உங்கள் பிரெயினும் நல்லா இருக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, இந்த வயசானா வருதுல மறதி, அல்சைமர் அந்த மாதிரி டெமென்டியான்னு சொல்றாங்க, அமெரிக்காவில் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கு கொடுக்குற மாத்திரைகளுக்கு பதில் இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கவங்களுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியை மேஜரா அவங்க நமக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம்னா அந்த மாத்திரைகளை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து மாத்திரையை வந்து கம்மி பண்றதுக்கு ஆன வழிகள் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறத ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுதான் இன்னைக்கு காலையில மாடா உழைச்சி உங்களுக்காக ஒரு பிபிடி எல்லாம் போட்டிருக்கிறேன். பாத்தீங்களா? லைக் கமெண்ட்டை போட்டு விடுங்க ஜி, 4 பேர் பார்க்கட்டும். நீங்க ஓடுறீங்களோ இல்லையோ, ஓடுறதுக்கான வசதி இருக்கணும். இன்னொன்று, ஒரு ரொம்ப ஹைவே மாதிரி பக்கத்துல இருந்துச்சுன்னா ஓடாதீங்க. உங்க வீட்டில் மாடியில வசதி இருந்துச்சுன்னா ஓடுங்க. ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி மாதிரி சின்ன ரோட்ல இருந்து ஏதாவது டிராஃபிக் இல்லாத இடத்துல ஓடுங்க. அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு எங்கேயாவது பாதுகாப்பா இருங்க, அதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம கதைக்கு வருவோம். என்னத்த பண்ண, உங்க வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா 9384716268 நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லாட்டி எந்த டைம் வேணாலும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்க கம்பெனியில ஆஃபர் பண்ற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மேல ஒரு ஃபேமிலி ஃபோட்டர் நீங்க எங்க ஹெல்த்தியா இருக்கும் போதே எடுத்து வைக்கிறது நல்லது. உங்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இப்போ வந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். பிகாஸ் மை சிஸ்டர் இஸ் ஆல்சோ ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஸோ ஐ வாண்டட் டு சே மை தேங்க்ஸ் டு கிராட்டிடியூட் டு த சயின்ஸ் கம்யூனிட்டி அண்ட் த physicians. So we'll come back to the names of the people who have contributed to this research paper later on. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ரிசர்ச்ல என்ன குட்டி பண்ணிக்கிறேன், அப்பதான் அந்த போட்டோலாம் தெரியும் உங்களுக்கு. Exercises increases levels of chemical involved in brain cell growth, which bolsters the release of feel good hormone dopamine. அந்த டோபமைன்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணும் போது, ஓடும் போது, ஜாக் பண்ணும் போதெல்லாம். ஸோ அது வந்து இட் இஸ் டைரக்டா வந்து உங்களுடைய பிரெயின் செல்லுடைய குரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. டோப்பமைன் அப்படிங்கிறது, அந்த டோப்பமைன் சொல்றாங்கல்ல, அது அப்படின்னு என்னன்னா, பிரெயின் செல்ல இருக்கிற அந்த டோப்பமைன் வந்து என்ன பண்ணுதுன்னா, மூமெண்ட், உங்க பாடி மூமெண்ட், அப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்யணும், ஒன்று நமக்கு போய் இங்கே போய் இதை செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும், ஒரு மோட்டிவேட் ஆகிற அந்த மோட்டிவேஷன், அப்புறம் நம்ம ஏதோ ஒன்று படிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கணும், இந்த தொழிலை கற்றுக்கணும், இல்லாட்டி இந்த இதை என்னவோ போட்டிருக்காங்க இந்த புக்கை படிக்கணும், அந்த ஒரு மோட்டிவேஷன் வருதுல்ல. உங்கள் பாடி மூமெண்ட்டுக்கும் சரி, பிரெயினுக்கான அந்த கிரியேட்டிவாக அது ஒன்று பண்ணணும், ஒன்று படிக்கணும், இல்லை ஒரு உற்சாகமாக ஒரு வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்கு தான் அந்த டோப்பமைன்கிறது வந்து அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. ஸோ அந்த ஹார்மோன் தான் நீங்க ரன்னிங், ஜாகிங் இல்லாட்டி எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் அந்த டோப்பமைன் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த டோப்பமைன் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுறதுனால உங்க பிரெயின்ல இருக்கிற அந்த நர்வ் செல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. டேமேஜ்ல இருந்து பிரெயின்ல இருக்கிற நர்வ் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருமாமா. வயசாக பார்த்துக்கிடுங்க. நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், திடீர்னு ஏன் ஒருத்தங்களுக்கு வயசாக உடனே மறதி வருது. அதனால அதுக்கு நல்ல ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸோட ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓடுறது வைக்கிறது நல்லதுங்கிறாங்க. இது வந்து என்னன்னா, இந்த பிடிஎன்எஃப் அப்படிங்கிற பிரெயின் டிரைவ் நியூரோட்ரோபிக் ஃபேக்டரை வந்து ட்ரிகர் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றதுனால அது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய லேர்னிங் அண்ட் மெமரி பவரை அது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத அந்த ரிசர்ச்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. Findings suggest that BDNF plays a key role in long-lasting changes that occur in the brain as a result of running. நீங்க ஓடும் போது அது வந்து, நீங்க இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா திங்க் பண்றதுக்கும் நம்மளை நல்லா செயல்படுறதுக்கும் மாத்திரம் ஆக்டிவேட் பண்றது மாதிரி கிடையாது. ஒரு சில நேரம் வந்து
நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரன் பண்ணுறீங்க, ஒரு நாள் ஓடுனீங்கன்னா கூட அதற்கான பயன் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தினம் தான் ஓடணும், தினம் தான் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் ஹேவிங் எ லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத டாக்டர் பெஸ்டியோலி வந்து அந்த ரிசர்ச் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. One more thing, this is another scientist involved in the research. Our research helps us understand why exercises alleviates the symptoms of Parkinson's diseases, as well as those neuropsychiatric disorders such as depression. எதையாவது போய் நினச்சிக்கிட்டு யோசனை பண்ணிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இந்த மனநோய் மனவியாதி எல்லாம் விட்டுருங்க. இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, எதையாவது நினச்சி கவலைப்படுறது, டிப்ரெஷன், மன அழுத்தம். நான்லாம் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு சில பேர் ரொம்ப அப்படி உட்காந்துருந்தாலும் மன அழுத்தமா அப்படின்னு கேட்பேன், உடனே சிரிப்பாங்க. அதனால இருக்கிறதா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்டிவாக காலையில் எழுந்திரிச்சு இல்லை ஈவினிங் உங்களுக்கு அந்த உங்கள் வீடு இருக்கிற என்விரான்மெண்ட், நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட் அதுக்கு சாதகமாக இருந்தால் ஓடுங்க. அது சேஃப் இல்லை ஓடுறதுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் பட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வீக்லி ஒன்ஸாவது ஓடுனீங்கன்னா டிப்ரெஷன் இருக்காது, அதை வந்து சரி கட்டுது அப்படின்னு சொல்லி மார்கரெட் ரைஸ்ங்கிறவங்க அவங்க அந்த பேப்பரில் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரிசர்ச்சுடைய கிராண்ட் வந்து ஃபண்ட் பண்ணது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆன் ட்ரக் அபியூஸ் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோட் போட்டிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ஃபைண்டிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து மெர்லின் அண்ட் பேலோ ஃப்ரெஸ்கோ இன்ஸ்டிடியூட் ஃபார் பார்க்கின்சன்ஸ் அண்ட் மூமெண்ட் டிசார்டர்ஸ். இந்த மூமெண்ட் டிசார்டர் இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து ஏன் ரொம்ப சிறந்த நாடு, இது ஸ்பெசிஃபிக்காக அந்த பிபிடி எதுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்ல சம்பாதிச்சவங்க, நல்ல பெரிய செக்டர் நல்லா ஏர்ன் பண்ணவங்க, பெரிய கார்பரேட்ஸ் ரன் பண்ணி அதோடைய ஓனர்ஸ், பெரிய கம்பெனிஸோட சிஇஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்காரையும் வந்து they are contributing back to the society. இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு they are giving back to the science community. ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அதை போட்டிருக்கேன். நம்ம கதைக்கு வருவோம். ஓடுங்க, நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மனநோய் மன அழுத்தம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். கோயம்புத்தூர்ல இருந்தீங்களா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போய் இல்லை மாதத்துக்கு ஒருக்கா மருதமலைக்கு போய் நல்லா நடந்து போய் ஏறிட்டு வாங்க. இல்லாட்டி வேற உங்களுக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லையா, உங்கள் இடத்துல இருந்து இன்னொரு இடம் வரைக்கும் நடந்து போங்க. ஓட முடியலையா ஒரு நல்ல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி போங்க. அதுதான் ஒரு ஆக்சுவல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சும்மா அப்படி வாக்கிங்னு ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வரது வாக்கிங் கிடையாது. ப்ராப்பராக ½ an hour வாக்கிங் போகணும். தட் இஸ் குட். அண்ட் we live with pure thoughts. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா 9384716268 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லாட்டி எந்த நம்பர் வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சொல் தர்மம்னு ஒன்று இருக்குது. நம்மளால் ஒன்று செய்ய முடியலையா, மற்றவனாவது செய்யட்டும். அதனால் அதை செஞ்சு இது பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் செய்யுங்க சொல்கிறதெல்லாம். மறுபடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ டோல்ட் யூ ஐ வில் ரீட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் இன்வால்வ்ட் இன் திஸ் பேப்பர். The research was led by Dr. Bastioli, postdoctoral fellow, NYU, New York University, Langone Health. அப்புறம் மார்கரெட் ரைஸ் PhD, மாசஸ் வி சாவ், ஆடம் மார் PhD, அப்புறம் ஜெனிஃபர் அர்னால்டு, மெரியா மேன்சினி, ஆடம் மார் மணியாண்டே சொல்லிட்டேன், பெகோனா கம்மாலோ லேனா, கலில் சாதிப்போர் நம்ம ஆளுன்னு நினைக்கிறேன், தெரியல, ஏதோ ஒன்று, வாட் எவர். ஸ்டே பிளஸ்ட். இதில் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு விஷயம் அது கண்டிப்பாக நான் ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை தயவுசெய்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ண. அதாவது இந்த நியூயார்க் யூனிவர்சிட்டி லாங் ஹெல்த்து இது வந்து இப்போ நம்ம ஊரில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இது. இந்த நியூயார்க் யூனிவர்சிட்டி லாங்கான் ஹெல்த் இஸ் அன் அகாடமிக் மெடிக்கல் சென்டர் லொக்கேட்டட் இன் நியூயார்க் சிட்டி. இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டர் தான் அந்த பேர் இருந்திருக்கு. அதோடைய விக்கிபீடியா போய் படிக்கிறேன். 2008 கெனத் அண்ட் எலைன் லேன்கான் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு $200 million கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த நியூயார்க் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டருக்கு. அவங்க நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சொசைட்டிக்கு இந்த காலேஜ் மூலிமா நம்ம வி ஹேவ் டு கிவ் பேக்னு சொல்லிட்டு $200 million கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதனால அந்த யூனிவர்சிட்டி அந்த ஹாஸ்பிட்டல் பேரையே வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டி லேன்கான் மெடிக்கல் சென்டர்
அவருடைய பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இதனால நான் என்ன சொல்றேன், $200 million எவ்வளோ ஆச்சு? $1 million அரௌண்ட் 8 crores இப்போ வந்துடுச்சு. $1 million $200 million தான் பார்த்துக்கோங்க எவ்வளோ கோடி அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அ வெரி ஹம்பிள் ரெக்வெஸ்ட் தட் யூ லேர்ன் வை அமெரிக்கா இஸ் கிரேட். அமெரிக்கா அவ்வளோ உயர்ந்து இருக்குன்னா இந்த மாதிரி பிரைவேட் செக்டர்ல நல்லா சம்பாரிச்சவங்க கூட சொசைட்டிக்கு மறுபடியும் அவங்க கிவிங் பேக் டு த சொசைட்டி. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இருந்தால் நல்லா இருக்கும். பட் எனிவே, இதுதான் அந்த பேப்பர் பப்ளிஷ் ஆன அந்த ஆர்டிக்கலுங்க. நியூயார்க் யூனிவர்சிட்டி லான்கான் ஹெல்த் இதில் வந்து நான் இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு உடனே இதை பற்றி நியூஸ் போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். என்னுடைய அனுபவம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து என்ன ஓட சொல்லுவார். 3 days பிஃபோர் மை ஃபாதர் பாஸ்ட் அவே. எங்கள் அப்பாவுடைய இதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். என்னை மேலே நான் மாடிக்கு போய் நான் நல்லா தான் இருக்கேன்னு எங்கள் அப்பாட்ட காமிக்கணுக்கா மேலே போய் மாடியில் போய் ஓடினேன். எங்கள் அப்பா வந்து 20 வருஷமா ஸ்ரீராம ஜெயந்துவார் ஒரு நோட் புக்கில். நான் என்ன நினச்சேன், அவர் சும்மா நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு அவரும் மேலே மாடிக்கு வந்தார். ஓடுனியா அப்படின்னாரு. ஆமாப்பா நான் ஓடுனேன், ஒரு 10-20 தடவை ஓடுனேன்ப்பா நான் மாடியில் அப்படின்னேன். எங்கள் அப்பா வந்து உடனே என்ன சொன்னார்னா, ஆமாம் எனக்கு சத்தம் கேட்டுச்சு நீ ஓடுனது அப்படின்னாரு. எங்கள் அப்பா அடுத்த 3 நாள்ல இல்லைங்க. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், நம்ம எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை விட்டுட்டு போகலாம். நான் இப்போ எதுக்கு நீங்களாம் ஓடணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் நல்லா இருக்கியான்னு நீங்கள் ஃபோன் பண்ணி, ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க, ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தம்னா ஆரோக்கியமாக இருக்கியான்னு அர்த்தம். நீ சம்பாதிக்கிறியா வச்சியாலாம் ரெண்டாவது. ஆர் யூ ஹெல்தி இனஃப்னு கேட்குறாங்க அவங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வேலை செய்யுங்க. ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க. எங்கள் அப்பா இல்லாத போது நான் நினச்சி பார்க்குறேன். நான் நினச்சா பார்த்து அடுத்த 3 நாளில் எங்கள் அப்பா இல்லாமல் போயிடுவாருன்ட்டு. அதனால நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளையே நினைச்சு வாழ்றவங்க. அவர் உட்கார்ந்து ஏதோ நோட்ல ஏதோ எழுதிட்டு இருக்காருன்னு நான் நினைச்சேன். அவர் மேல வந்து ஆமா நீ ஓடுனது எனக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னார். அப்ப எப்பவுமே நான் நினைச்சிட்டே இருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப எங்க அப்பா இப்ப இல்லாதப்பவும் அவர் என்னை நினைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹெல்த்தியா இருங்க. முக்கியமா பிசிக்கல்லா வர நோயை விட்டுருங்க. மன அழுத்தம், டிப்ரெஷன் இதெல்லாம் விட்டு வெளியில வர்றதுக்கு இந்த ரன்னிங், ஜாகிங்லாம் கொஞ்சம் உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. சேஃபா போங்க. நீங்க நடந்து போனாலே எங்கேயாவது வந்து ஏறிட்டு போயிடுறானுங்க பஸ்ஸு, லாரி எல்லாம். அதனால சேஃபா அந்த ரோடு வந்து சேஃபான ரோடுன்னு தெரிஞ்சா போங்க. பத்திரமா இருங்க. எங்க அப்பா என்ன நினைச்சா பார்த்தாரு, நான் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் விட்டுட்டு இருப்பேன். அதனால முடிஞ்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு கைட் யூ. இல்லாட்டி ஒரு லைக்கை போட்டு போனீங்கன்னா 4 பேர் பார்ப்போம். திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்வின்.com. தேங்க்யூ ஸோ மச்.